Hi friends, welcome to our channel. நான் சரண்யா. இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் இது மூணையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூடவே பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருங்க, மிளகாய் தூள் சேர்த்துருங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. முட்டையை ஒன்னொன்னா உடைச்சு ஊற்றிடலாம். உடைச்சு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை ஒன்னோடு ஒன்று ஒட்டாம தனித்தனியா இந்த மாதிரி உடைச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லா வெந்துருச்சு. ஒரு முட்டையை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உடையாம திருப்பி போடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடும் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை சேர்த்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.